ஸ்ரீமத்யை கோதாயை நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. எம்பெருமானை தாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்று பிரார்த்தித்து அதன்படி எம்பெருமானை தர்மாதி பீடத்திலே எழுந்தருளியிருந்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே மாரிமலமுடஞ்சில் என்கின்ற பாசுரத்திலே பிரார்த்தித்தபடிக்கு பகவான் அங்கிருந்து எழுந்து வருவதற்காக தயாராக இருக்கின்றான். எம்பெருமானுடைய நடையழகையும் அந்த கம்பீரத்தையும் பார்த்த இவர்களுக்கு எம்பெருமானுக்கு திருப்பல்லாண்டு பாட வேண்டும் என்பதாக ஒரு எண்ணம். ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படின்னா ஸ்தோத்திர பிரியா அப்படின்னா ஸ்தோதாரண பிரியா. எம்பெருமான் ஸ்தோத்திர பிரியன். ஸ்தோத்திரம் பொதுவாகவே லோகத்திலேயே எல்லாருக்கும் அதே தானே வழக்கம். அத்தனை புகழ்ந்து பாடினோமானாக்கா அவளுக்கு ரொம்ப மகிழ்ந்து போய் யார் புகழ்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறா இல்லையா? அது லோகத்தில் இருக்கிற வழக்கம்தான். ஆனால் பகவான் அப்படிலாம் பண்ணுறதில்ல. பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆராய்ந்து அருள்றவன் இல்லையா? அப்படிப்பட்டு எந்த காரியத்துக்கோசரம் நம்ம வந்திருக்கோன்றது அவனுக்கு தெரியும். அவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணுன்றது தெரியும். நாமெல்லாம் அப்படின்னாக்க பாக்கி பேர் பண்ணுற அனுகிரகம் எல்லாம் அவர்களுடைய இஷ்டத்துக்கு பண்ணுறான், மனோரதத்துக்கு. இப்படி எம்பெருமான இடத்துல அதெல்லாம் கிடையாது. ஸோ எம்பெருமான் எழுந்தருள்றார். அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறா அப்படின்னா பல்லாண்டு பாடுது. இந்த நாள்லலாம் இப்போ தமிழில் அர்ச்சனைன்னு சொல்கிறா பாருங்க. இதெல்லாம் ஆண்டாள் காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாலே தமிழில் அர்ச்சனை எல்லாம் பண்ணியாச்சு ஏற்கனவே. இப்போ இவெல்லாம் இன்னும் புதுசாக இவங்க தான் இப்போ இங்கே இருக்கிறவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தமிழ் அர்ச்சனை எல்லாம் கிடையாது. இந்த போற்றிலாம் ஏற்கனவே வந்தாச்சு. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று முன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கு. பெருமாள் வாரத்துக்கு ரெடியாக இருட்டார். இப்போது இவர் என்ன பண்ணுறா, இதுக்கோசரம் என்ன பண்ணுறான்னா எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி பல்லாண்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணுகின்றனர். எம்பெருமானுடைய திருவடிக்கு பாடுறா. அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. ஏன் அப்படின்னா திருவடிக்கு முதல்ல பண்ணணும். எல்லா ஆழ்வார்களும் முதல் பாசுரத்திலே திருவடியை தான் சொல்கிறேன் இல்லையா? வடிவாறு சோதி வலத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கு அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே இல்லையா? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணாவும் சேவடி செவ்வி திருக்காப்பு. உன் சேவடிக்கு பாதுகாப்பு திருக்காப்பு அப்படிங்கிற அந்த மாதிரி இங்கே என்ன அன்றி உலகம் துயரறு சுடரடி தொழுது எழம் மனனே அப்படிங்கிறார் ஆழ்வார். துயரறு சுடரடி அப்படிங்கிறார் பாருங்க. அந்த மாதிரி இவர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா எம்பெருமானுடையதான முதல்ல திருவடியை தான் நம்ம பார்க்கணும். ஏன் திருவடியை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையோ? இப்போது எண்ணெய் தடவின்னு இருக்கான். அந்த நாளெல்லாம் ஒன்று சொல்லுவான், எண்ணெய் தடவிட்டு திருடுறதுக்கு வருவானோ. அப்போ அவனை பிடிக்கிறதுனா எப்படி பிடிக்கிறது அப்படின்னா உடம்பை பிடிச்சோம்னாக்கா வழிக்கின்னு போடுவான். காலை பிடிச்சோம் என்ன தான் எண்ணெய் தடவிந்தாலும் காலை பிடிச்சோம்னா அதை வச்சுன்னு தானே ஓடணும். இப்போ அவனால் ஓட முடியாது, அப்படியே நின்று போடுவான். பிடிக்கிறது ரொம்ப சுலபம். அதுபோல் யாரையுமே காலை பிடிச்சோம்னா காரியம் நடக்கிறதுன்னு சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரி இங்கே எம்பெருமானை திருவடியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படிங்கிறார். இப்போது இது உலகம் அளந்த அடி போற்றின்னாக்க திருவிக்கிரமாவதாரத்தை சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே பாருங்கள், நம்ம ஓங்கி உலகளந்த உத்தமன் எதுக்கு 3 இடத்துல திருப்பாவையில் இந்த திருவிக்கிரமாவதாரத்தை ஆண்டாள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். ஒன்று ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிற இடத்துல இந்த உலகளந்த விற்த்தாந்தத்தை சொல்கிறார். அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த அப்படின்னு அம்பரமே தண்ணீரே பாசுரத்திலே மற்றொரு திருவிக்கிரமாவதாரம். இப்போ இங்கே ஒரு திருவிக்கிரமாவதாரம் அன்றி உலகம் அளந்தாய் அடி. எதுக்கு 3 இடத்துல சொல்லுவானே அப்படின்னு கேட்டாக்க இதுக்கு ஒரு அழகாக சொல்கிறது உண்டு பெரியவர்கள்லாம். வாமனன் எவ்வளோ அடி கேட்டார்? மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல 3 அடி கேட்டாராம். அதனால் 3 அடிகளாலே இந்த லோகத்தை ஒரு அடியாலேயும் மேல் லோகத்தை மற்றொரு அடியாலேயும் 3வது அடியை இந்த மகாபலியுடைய தலையிலே வைத்ததன் படியாக 3 அடிகளையும் எம்பெருமான் அளந்தானோ இல்லையோ? யாச்சித்தது 3 அளந்தது 3 ஆனபடியினாலே ஆண்டாள் என்ன பண்ணால் அதற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக 3 பாசுரங்களிலே இந்த திருவிக்கிரமாவதாரத்துடைய பெருமையை பற்றி பேசுகிறாள். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. அப்படிப்பட்டதான திருவடியை நாங்கள் போற்றுகின்றோம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இங்கேருந்து போயிட்டு தென்னிலங்கை சென்று அங்கு தென்னிலங்கை. இங்கேருந்து இலங்கை பெருமாள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மேலேருந்தே பார்த்த உடனே இலங்கை பாழ்படுப்பதற்கெண்ணினர் ஆழ்வார். அங்கேருந்து பார்த்த மாத்திரத்திலே இலங்கை பஸ்மமாக போயிருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. எதுக்கு அங்கே போனார் அப்படின்னா கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்றான் வென்றி செருக்களத்து அப்படிங்கிற ஆழ்வார். எல்லாத்தையும் திறந்துட்டு எதுக்கு காட்டுக்கு போனோம் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடியதான ரிஷிகளுடைய பிரார்த்தனைக்கு இணங்கத்தானே இந்த ராமாவதாரம்.
அதெல்லாம் சீதா அபகரணம்லாம் அடுத்தது. முக்கியமாக என்ன அப்படின்னா, அங்கே வனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளை அனுகிரகிப்பதற்காகத்தானே இந்த ராமாவதாரத்தை எம்பெருமான் பண்ணான். அப்படி போகச்சே எப்படி போகிறான் அப்படின்னாக்கா, சென்று அங்கு இதெல்லாம் போகச்சே அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு போகச்சே தான் இந்த இலங்கையுடைய வதம் என்பது ஏற்பட்டது. ஆமாம், அது இலங்கையை வந்து தீக்கிரையாக்கினர் எல்லாம் பண்ணதெல்லாம் அதில் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, பொன் ரச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, நம்ம ஏற்கனவே சொன்னோம் புள்ளும் சிலம்பினான் பாசுரத்தில் இல்லையா, அவங்க சகடத்தை உதைத்தது, காலால் சகடத்தை பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னா, சகடத்தை தன்னுடைய திருவடியை கொண்டு எம்பெருமான், எதுவும் திருவடி தான். சென்றங்கு தென்னிலங்கை அப்படின்னா இங்கேருந்து காலால் நடந்து போனேறாங்க. அப்போ எல்லாமே திருவடி பெருமாளுக்கு முக்கியமானது திருவடியாக இருக்கிறது அப்படின்னு திருவடிக்கு தான் அடி போடுறான். கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி அப்படிங்கிற இல்லையா, அந்த தேனுகனை கொண்டு தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கிங்கிற ஆழ்வர். அந்த மாதிரி வத்சாசுரன் கபித்தாசுரன் 2 பேர், ஒருத்தன் மரமாக இருக்கான், ஒருத்தன் வந்து கன்றா வரான். இந்த கன்றை கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மரத்தை அடிக்கிற அப்படின்னாக்க கையால் தானே மரத்தை அடிக்க, அப்போ கைக்கு தானே புகழ் வரணும். இவங்க கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றின்னு ஏன் சொல்லுவானே அப்படின்னாக்கா, பெருமாள் இந்த கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. கிரிக்கெட்டில் என்ன பண்ணுவான்னாக்கா, போலருக்கு வந்து ஷோல்டர் பவர் இருந்தால் கூட ஓடி வந்து எவ்வளவு தூரம் அந்த காலை ஊனிக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த பால் அவனால் த்ரோ பண்ண முடியும். ஷோல்டர் பவர் இருந்தால் கூட பலம் கொடுக்குறது எதுன்னு கேட்டால் காலால் ஊனிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இல்லை ஷார்ட் புட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் எவ்வளவு தூரம் ஓடி வந்து காலை ஊனிண்டு அதுக்கப்புறம் அந்த இந்த இரும்பு குண்டை தூக்கி போடுவான். அது எவ்வளோ தூரம் போய் விழருது. இந்த விழறதுக்கு காரணம் என்னென்னா ஷோல்டர் பவர் இல்லை, ஓடி வந்து இந்த காலை ஊனிக்கிறான் பாருங்க. இந்த கால் கொடுக்குற பலத்தினாலே இது போய் எவ்வளோ தூரம் விழறதோ அது போல என்ன அதனால தான் ஆண்டாள் என்ன பண்ணா, இதெல்லாம் அந்த நாளே சொல்லிட்டா. கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே எமக்கென்று படுங்கால் நீயே சரண் என்று ஆயரஞ்ச அஞ்சாமுன் நெடுங்கால் குன்றம் குடை ஒன்று ஏந்தி நிறையை சிரமத்தால் நடுங்காவண்ணம் காத்தான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 8 வயசு பெருமாளுக்கு. இந்த கோவர்த்தனகிரியை மழையாக பொழிகிறான் இந்திரன், எல்லாம் அலறிண்டு வருது. இன்னும் ஆனாயரும் நிறையும் அங்கொழிய அப்படியா அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி எல்லாரும் அலறிண்டு, ஆயர்கள்லாம் 5 லட்சம் பேரும் திருவாய்ப்பாடியில் அத்தனை பேரும் எம்பெருமான் நீயே சரண் என்று ஆயரஞ்ச அஞ்சா பயப்படாதுங்க நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன பண்ணார், 7 நாள் சாப்பிடாத கொள்ளாத 8 வயசு குழந்தை அந்த கோவர்த்தனகிரி. என்ன இது எப்படி சாத்தியம்னு கேட்கலாம். பெருமாள் ஆசிரியத்தை சேஷ்டித்தன், அவனால் முடியாது ஒன்றுமே கிடையாது. அப்போது அந்த கொடையை எடுத்து பிடிச்சு இதுகளுக்கெல்லாம் மொத்த பேரும் எல்லாம் அங்கே தளிகை பண்ணிக்கிறா, சாப்பிட்றா. என்னென்ன நித்திய கர்மானுஷ்டானம், மேய்ச்சல் நடக்கிறது, அதுங்களை அவ்வளோ பெரிய மலை, அதுங்களை மேய்ச்சல் நடக்கிறது, அதுங்களை சாப்பாடு நடக்கிறது, குடிக்கிறா போறா வரா, இத்தனையும் நடந்துட்டு இருக்காது. அப்படிப்பட்டதான கோவர்த்தனகிரியை பிடித்து இந்த ஆயர்களை எல்லாம் காப்பாற்றினாயே, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இந்த இடத்துல குணத்தை சொல்கிறேன், உன்னுடையதான குணம் தான் என்ன. ஆசிரியர்களுக்கு ஒரு கஷ்டம்னு உடனே நீ எப்படி ஓடி வர தெரியுமா, நீ அந்த குணத்தை என்னன்னு சொல்கிறது. ஏன்னா பெருமாள் தரிக்க மாட்டான். ஆசிரியர்களுக்கு ஒரு பயம், பாகவதர்களுக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டதுன்னா அதை நிவர்த்திப்பதற்காக எம்பெருமான் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு ஏற்கனவே நம்ம கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்டதான வேலை கையில் வைத்து கொண்டிருக்கின்றதான நின் கையில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். என்றென்று உன் சேவகமே, எந்த காலத்திலும் சர்வாவஸ்தைகளிலும் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் உன் சேவகமே, உன்னுடைய கைங்கரியமே அப்படின்னு இருக்கக்கூடிய எங்களுடைய எங்களுடைய சேவகத்தை, எங்களுடைய கைங்கரியத்தை ஏற்று பறை கொள்வான் அப்படின்னாக்க எங்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு நீ பண்ண வேணும். என்ன பண்ணணும்னு, இன்று யாம் வந்தோம் இறங்கு ஏற்றி பறை கொண்டு, இன்று யாம் வந்தோம் இறங்கு அப்படிங்கிற பாருங்க. என்றென்று உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம், உன்னுடைய கைங்கரியத்தையே நாங்கள் பிரார்த்தித்து உன்னிடத்திலே வந்திருக்கிறோம், இறங்கு, எங்களுக்கு இறங்கி வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதாகத்தானே இந்த பாசுரத்திலே ஆயர் சிறுமியர்களை முன்னிட்டு கொண்டு ஆண்டாள் எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறாளே. அதுபோலே நாமும் சர்வாவஸ்தைகளிலும் எம்பெருமானுடையதான அந்த பகவத் கைங்கரியமே நமக்கு ஸ்வரூபம் என்பதாக நினைத்து எம்பெருமானை நாம் பிரார்த்திப்போமாக. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.